அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தின் உண்மையான முகம் யார்? உங்களுடைய நட்சத்திரத்தின் உண்மையான முகம். எல்லா மனிதருமே தான் பிறந்த நட்சத்திரம்தான் நம்மளுடைய கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா தவறு. ஒரு அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா மூல நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். பரிச்சித்து பாரு. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கேரக்டர் ஃபுல்லாக புராட நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த சாயலுக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். அப்போ இது என்ன லாஜிக் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. லாஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நட்சத்திரத்தோடைய உயிர் எங்கே இருக்கிறது? உங்களுடைய நட்சத்திரத்தோடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய 19வது நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ 19வது நட்சத்திரம் தான் இருக்கு. ஒருத்தன் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறான். இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறான். அவனுடைய கேரக்டரு எப்படி இருக்கும் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை மாதிரியே தான் இருக்கும். என்ன காரணம்னா அந்த திருவாதிரைக்குண்டான அந்த மிதனத்திற்குண்டான கேள்வி, ஆர்வம், கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே அவன் புழு 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 அப்படின்ட்டே இருப்பான். அப்போ இதை நம்ம புரிஞ்சு கொண்டு ஜோதிடம் படித்தவங்க நம்ம என்ன செய்யணும், அவர்களுடைய உண்மை சொரூபம் இதுதான். அப்படி என்ன காரணம்னா ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காருன்னு முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது சோம்பேறின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்? அவருக்கு சனி தோஷம் உண்டு. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவருடைய கேரக்டர் உள்ள சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னா அவருடைய கேரக்டர் மிருகசீரிட நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும். அங்கே குரு சாபத்தை வாங்கியிருப்பார். இந்த குரு ஆதிபத்தியம் உடையவர்களுடைய சுற்றிட்டு அலைவார். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டரு அப்படின்னு சொல்லி வரும்போது அது எப்படி இருக்குன்னா பல பெண்கள் இவருக்கு நண்பர்களாக இருப்பார். பல பெண்கள் இவருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். அது இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னா அர்ச்சனை பண்ணுறது என்ன சொன்னேன். இப்போ இந்த 3 நட்சத்திரம் என்ன சொன்ன 1, 5, 9 தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு கூட்டுத்தன்மையுடையது தான். நம்ம ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தோம்னா அந்த நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா 10வது நட்சத்திரம் கர்மம், 19வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா அணுஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாஸ்திரத்தில் என்ன சொன்னால் ஆதன நட்சத்திரம் அப்படின்னா. ஆதனம் என்று சொன்னால் இவருடைய உயிரோட்டங்களும் இவருடைய ஆன்மாவுடைய சக்திகளும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா சதய நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். ராகுவுடைய ஆதிபத்தியம் வலிமையாக இருக்கும். அப்படியே சீரிப்பாயிர பாம்பு மாதிரி தான் இருக்கும். பச்சை 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 பச்சைன்னு இருப்பாங்க. அவங்கள மாற்ற முடியாது. 2வது என்ன சொன்னான்னா அந்த மாதிரி தான் எல்லா மனிதர்களுமே இப்போ இருப்பாங்க. இப்போ என்ன சொன்னான்னா அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுடுங்க. அவங்களுடைய கேரக்டர் உள்ள பூச நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர். அந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான ராகுவுடைய தோஷம் இருக்கும். அந்த ராகுவுடைய தோஷம் என்னென்ன ஆதிபத்தியத்துக்குள்ளெல்லாம் உள்ள மாட்டி விடுமோ, பேராசை, பெருநஷ்டம்,
அதற்கடுத்து கல்யாண வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பாதிப்பு, இருதார தோஷங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நட்சத்திரம் என்பது வந்து அது தலை. ஆனால் அந்த திருஜென்ம நட்சத்திரத்தில் போய் தான் நம்மளுடைய எல்லா ஆக்குபேஷன் சார்ந்த விஷயத்தை வந்து இறைவன் வந்து வச்சுருப்பான். அதுக்குண்டான கேரக்டருக்கு உண்டான ஆசைகள், அதனால் ஏற்படக்கூடிய நிர்மூலங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கும். உத்திரட்டாதி என்பது பசுமாடு. பசுமாடு தானே. பசுமாடு எவ்வளோ சாத்மீகமாக இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் அப்படி இருக்கும். அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மிருகம் என்னென்னா பெண்மான். அதோடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வேகம், ஒரு ஈர்ப்பு சக்தி. அது விருச்சிகத்தில் இருக்கிற அனுசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மை. தனக்கு வந்து சில பேர் வந்து சவரி வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு. அனுசம் என்று சொன்னால் அதற்கு சூரியனுடைய தோஷம் உண்டு. அந்த சூரியனுடைய தோஷத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அரசர்களுக்கு அந்த காலத்தில் வந்து மயிலிறகு வச்சுட்டு அப்படியே 2 பேரும் வீசிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து சவரி வீசணும். அது அவங்க பிறந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷனை உருவாக்கமா அவங்களுக்கு வந்து என்ன சவரி வீச வச்சுருவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா சவரி வீச வச்சுருவாங்க. அப்போ நான் இதை எதற்கு இந்த வீடியோவில் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 3வது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய கேரக்டருக்கு ஒத்து போகாமல் இருந்துச்சுன்னா அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவர் எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன? குருதோஷம். அப்போ அந்த குருதோஷம்னா வந்து ஒரு குரு வேண்டும் என்று சொன்னால் அவர் காலை நல்லா பிடிப்பார். பிடிச்சு முடிச்சு என்ன செய்வார் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா, அவர்கிட்ட காரியம் முடிஞ்சிருச்சா இன்னொரு குருகிட்ட போய் வந்து உட்காந்து காலை பிடிப்பார். அங்கே முடிஞ்சிருச்சா அதுக்கடுத்து இன்னொருத்தர் பார்ப்பார். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, அவர் அந்த வேலையை இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிட்டே இருக்கார். அது அவருக்கே தெரியும் நாம் செய்வது தவறு. அதாவது வந்து ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் வந்து என்ன சொல்கிறான்னு இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு இருக்காது. என்ன காரணம்னா வந்து அதோடைய பாதி பகுதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதுனத்தில் போய் இருக்கிறதுனால, மிதுனம் எப்பயுமே இரட்டைத்தன்மையுடைய இதிலே இருக்கும். மிதுனம் வந்து எப்பயுமே இரட்டைத்தன்மையுடையில தான் இருக்கும். அப்போ இரட்டைத்தன்மை இங்கே ஒன்று சிந்திக்கும், அங்கே ஒன்று சிந்திக்கும். அப்போ இதெல்லாம் உண்மை அப்படின்னா இந்த ஒரு 25 வருஷம் 27 வருஷம் ஆராய்ச்சியில் வந்து கிடைத்த வந்து பொக்கிஷங்கள் தான் இது. அதனால் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அதுக்கு தான் பண்ணணும். ஆனால் அவங்களுடைய கேரக்டரை கவனித்து பாருங்கள். இந்த கேரக்டர் ஒரு மக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதோடைய கேரக்டர் அசுபதி நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர். அசுபதி நட்சத்திரம்னா மேசம். எதிலும் தனித்தன்மை, எதிலும் என்ன சொன்னா சூரியனுடைய ஆதிபத்தியம், எதிலும் காஸ்ட்லியான லைஃபு, எதுலேயும் வந்து என்ன சொன்னா காஸ்ட்லியான பழக்கம், காஸ்ட்லியான சாப்பாடு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான காலணிகள், காஸ்ட்லியான காரு, இத்தனையும் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அது அவர்கள் நடந்தும் விடும். அதனால் உங்களுடைய நட்சத்திரம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளி தான். உங்களுடைய முடிவுரை என்பது உங்களுடைய உண்மையான சுகபோகங்கள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் வந்து எது என்று சொன்னால் உங்களுடைய 19வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆதனம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் தானே தவிர, நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து ஆரம்ப புள்ளி தான் நீங்கள் பிறப்பு. ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும். இன்னும் நிறைய விரிவாக பேசுவதற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நிறைய விரிவாக பேசலாம்.
இன்னொரு நாளைக்கு வந்து என்ன சொன்னால் இது சார்ந்த விஷயத்தை வந்து பேசுவதற்கு இறைவன் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரா என்று பார்ப்போம். அதனால் எல்லா மனிதருமே உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம் தான் உங்களுடைய உண்மையான கேரக்டர். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை எப்பயுமே கையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை அழகாக நன்றாக ரசித்து புசித்து சாப்பிடுங்கள். உங்களுடைய 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி வாருங்கள். கண்டிப்பாக அந்த 19வது நட்சத்திரமே எந்த நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவன் பிறந்த நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரமே அனைத்து சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது நான் அறிந்த உண்மை. அதனால் யாரும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய 19வது நட்சத்திரத்தை நேசியுங்கள். உங்களுடைய 19வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்தால் அவர்களை நேசியுங்கள். உங்களுடைய 19வது நட்சத்திரம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தொடர்பு வரும். அது வரும் காலம் அதை நீங்கள் உபசரிக்க 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 நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போவீர்கள். அதனால் எந்த ஒரு மனிதனும் ஆனால் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரத்துக்காரனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. அவன் கர்மாவாக வந்து விடுவான். 19வது நட்சத்திரத்துக்கு உரியவன் உயிர் கொடுப்பான் தோழன். உயிர் கொடுப்பான் தோழன் என்று வருவான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால் உயிர் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி ஒருத்தர் வருவான், நம்ம வாழ்க்கையில் தொடர்பு கொள்வான். அந்த மாதிரி நபர்கள் வரும்போது கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும். அதனால் யார் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரமாக இருந்தாலும் 19வது நட்சத்திரத்திற்குரிய நபர்களை சந்திக்கும் போது அளவலாகுங்கள், ஒற்றுமையாக இருங்கள். அவர்களுக்கு என்னென்ன விதத்தில் நம்மளால் முடிந்த உதவிகள் செய்ய செய்ய நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவு. அதனால் எல்லோரும் வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய 19வது நட்சத்திரத்தை நேசியுங்கள். 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து அதற்குண்டான பழங்களை தாராளமாக நன்றாக சாப்பிடலாம். உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடுங்க. அன்னைக்கு பணம் வந்துடும். ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தனஸ்தானாதிபதி கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அதற்கு 19வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு முருங்கை சார்ந்த அனைத்து விதமான உணவுகளையும் அந்த இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பணம் வரும். லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களுடைய பெயரில் சேமிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் சொன்னால் அதை 10 விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் நமக்கு தேவை என்ன சொல்லலாம்னா 2 11 தான் 10. இப்போ 10 குடையவர் வந்து என்ன சொல்கிறானோ, உங்களுடைய 10 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்கு 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள். தொழில் நன்றாக ஓடும். இது வந்து ஒரு சத்தியமான உண்மை. இதெல்லாம் பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பார்த்து வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் ஃபோன் பண்ணுங்கள். யாரும் வெற்றி பெற்ற பிறகு ஃபோன் பண்ணுங்கள், சும்மா ஃபோன் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெற்றி தான் வேணும். வெற்றி பெற்று விட்டேன், இந்த வீடியோவை பார்த்தேன், இதை செஞ்சேன், வெற்றி பெற்று விட்டேங்கய்யா, நீங்கள் சொன்னது சரியாக இருக்குன்னு சொன்னால் தான் இந்த யூடியூப்பில் பேசுகிற எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி. சும்மா வந்து என்ன சொன்னால் சந்தேகம் கேட்குறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதுக்கு இங்கே இடம் கிடையாது. அதனால் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரமே உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடியதும், உங்களுடைய லக்கணம் என்று உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரமே உங்களுடைய உண்மையான கேரக்டர் என்று கூறி, ஏன்னா இதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து பிறந்து அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, அது ஏன் அப்படின்னா
இதை இத்தனை ஆண்டுகளாக வந்து நாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் இப்படி தானே இருக்கணும், ஏன் 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டரே வந்து என்ன சொன்னால் இருக்குது அப்படின்னு நான் எவ்வளோ நாட்கள் சிந்தனை பண்ணிப்பேன். அதோடைய உண்மை ரகசியம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரிஞ்ச பிறகு இப்போ தான் இதை சொல்ல வேண்டிய விஷயம். அதனால் ஒன்றை சொன்னால், இப்போ உங்களுக்கு பணம் வேணும், ரெண்டு கூடவும் நின்ற நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரத்துக்கு உணவை சாப்பிடு, பணம் வரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விரைவருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.